நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். அண்ணாமலையார் கூட கவர முடியல அவரால். கவரும் அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் என்னன்னு தெரியல. ஒளிஞ்சதை போய் கடைசியில் எங்கன்னா தெலுங்கரை பற்றி போய் பேசிட்டு ஒரு தெலுங்கு ப்ரொடியூசருடைய கஸ்டடியில் தான் போய் உடனே காட்டி இது காட்டி நான் வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி இல்லை நான் வந்து நானே வந்து சரண்டர் நீங்கள் அப்போவே சரண்டர் செய்ய வேண்டியது தானே. போனதே மதுரையில் கோர்ட்டில் எப்படி அவா கொடுத்துருவான்னு நினச்சாங்க. அவளே வந்து குதிச்சுட்டார் அவர். என்னையா இப்படி கேவலப்படுத்திருக்க அப்படின்னு. ஆனால் நான் ஓடி ஒளியில் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்களா சார்? ஓடி ஒளியில்னா இப்போ எனக்கு எங்கே இருந்தீங்க? அப்போ நான் இப்போ ஷூட்டிங்கில் இருந்தேன். ஷூட்டிங் கிடையாது, நைட் ஷூட். அது நைட் ஷூட்டாக கில்மா படமாக எடுக்கிறீங்க, நைட் ஷூட்டிங்கு. ஒரு வண்டிக்குள்ளே உட்கார வச்சு நம்மளை இழுத்துட்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இதுவே மிகப்பெரிய கேவலம் தானே. கண்டிப்பாக நேற்று நைட்டு புள்ளலோட ஆமாம் தூங்கவே இல்லையா? ஆமாம், ஒரே மன உளைச்சல் இருந்தால் சொல்கிறேன். ஹோட்டல் நான் ஏசி ரூம் அவங்களுக்கு கொடுக்க முடியும், நீங்கள் விஐபியா என்ன? எதுக்கு இந்த லூஸ் டாக்கிங் விடணும்? சில மீடியாக்களில் பேச இவங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கம்மா செவப்பு கம்பளம் விரித்து பேசுகிற மாதிரி கூப்பிட ஆரம்பித்து இவங்க பேசுகிறதும் நிறைய பேர் கவனிக்க ஆரம்பித்து அது கமெண்ட் பண்ண ஆரம்பித்து பெருசாக பரபரப்பு ஏற்படுது. என்ன இப்போ உங்கள் வாயில் தான் இருக்குது, உங்கள் வாயில் தான் ஏழ்ரை இருக்குது. ஆமாம், அந்த வாயிலேருந்து வச்ச வந்த ஏழ்ரை தான் உங்களுக்கு ஏழ்றையாக போச்சு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நடிகை கஸ்தூரி அப்படின்னாவே பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு நடிகைனா சொல்லலாம். தெலுங்கர்கள் குறித்து தவறாக பேசி இன்னைக்கு வந்து நீதிபதியே இன்னைக்கு கடுமையான விமர்சனத்துக்கு மத்தியில் இன்னைக்கு உள்ள தள்ளியிருக்காங்க. ஆமாம். யார் இந்த நடிகை கஸ்தூரி சார்? கஸ்தூரி வந்து அந்த ஆத்தாவுன் கோயிலேருந்து முதல் படம் அவங்க பண்ணாங்க. ஓகே. அதுக்கு அது நம்முடைய செல்வா, நம்ம இதுதாண்டா போலீஸ், இவருடைய ராஜசேகர் தம்பி, அவர் செல்வா. அவர் சில நல்ல படங்கள்லாம் பண்ணியிருப்பார். அந்த இது ஒரு வந்து கஸ்தூரி ராஜா தான் அறிமுகப்படுத்தியிருக்கார். அன்பாலய பிரபாகரன் தயாரிக்க கஸ்தூரி ராஜா இது பண்ணார். அப்போ கஸ்தூரியா? ஆமாம், கஸ்தூரி. அவங்க மிஸ் மெட்ராஸ்லாம் வந்தாங்க 92 தான் வந்துருக்காங்க. கொஞ்சம் வந்து ஒல்லியாக கொஞ்சம் இருந்தோம். அவங்க அம்மா வந்து அட்வொகேட்டாக இருந்தாங்க அவங்க அம்மா. அதனால் அந்த அதுலேருந்து கொஞ்சம் சினிமாவுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு, பிராமண சமூகத்தை சேர்ந்த பொண்ணு. அவங்க வந்து நல்ல ஒரு இதாக இருப்போம். அது கொஞ்சம் சுட்டித்தனமாக எல்லாம் நல்லா பேசுவாங்க. நல்ல ஒரு வடன்னு கடன்னு பேசிகிட்டே இருப்போம் எப்போவுமே. அதிகமாக அதாவது ஒரு முறை நாகேஷ் சொல்லுவார், லட்சுமிக்கு நாகேஷ்க்கும் தகராறு வந்தப்போ, நான் பேசியே பெரிய ஆளானவன் அப்படிம்பார் அவர் நாகேஷ். அந்த மாதிரி இவங்க பேசியே இப்போ பெரிய ஆளானோம் அப்படின்னு புழல் சிறைக்குள்ளே போயிட்டாங்க. பேசியே பெரிய ஆளாகி போயிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு பேசக்கூடிய நல்ல ஓரளவு கொஞ்சம் பழகுவாங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் படங்களில் நடிக்கும்போது சில படங்கள் எல்லாம் ஒரு பிரசாந்த் கூட இவங்க கூட எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெரிய அளவுக்குலாம் போகல. அவங்க பண்ண படங்கள் காத்தாவன் கோயிலில் ஓரளவு போச்சு. அதுக்கு பிறகு வந்து சில சின்னவர் அப்படின்னு இவர் பிரபு கூட ஒரு பண்ணாங்க, அதுவும் சுமாராக தான் போச்சு. சில படங்கள் இவர் கூட கிருஷ்ணான்னு ஒரு படம், அப்புறம் கவிதை அப்படின்ற படத்தில் பிரசாந்த் கூட 4-5 படம் பண்ணாங்க. ஆனால் இவங்க தான் கிளாமராக பண்ணுவாங்க. கொஞ்சம் கிளாமராக இதை பண்ணிட்டு கொஞ்சம் காஸ்டியூம்லாம் போட்டு கிளாமரெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட அது பெருசாக செல்ஃப் எடுக்கலை. சில பேர் கிளாமராக பண்ணாலும் கூட ஒன்று ரசிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ராதா அம்பிகாலாம். ஆமாம், எலும்பும் தோளாக இருக்கிறவங்க கிளாமராக பண்ண ஒரு இது பண்ண முடியாது, உங்களுக்கு பார்க்க முடியாது. அதாவது கண்ணதாசன் சொல்லுவார்ல, சதையில் தான் இது இருக்குது, நாணப்படுற பொண்ணு வெக்கப்படுற பொண்ணு தான் இதாக இருக்கும் கட்டிலுக்கு, ஒல்லி குச்சியாக எலும்பு கூடெல்லாம் ஒன்றாகாதையா அப்படிம்பாங்களே. அந்த மாதிரி இவங்கெல்லாம் எலும்பு கூடு மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கிளாமரெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, பெருசாக எடுக்கலை. அப்புறம் அமைதி படையில் தான் இவங்களுக்கு வந்து தாயம்மா கேரக்டரில் பண்ணாங்க. அது ஒரு சத்யராஜ் அல்வா கொடுக்குற மாதிரி. அந்த படத்துடைய சக்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் இவங்களால இல்லை, அது படத்துடைய சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஆச்சு. அதுலேருந்து இவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வந்தது. அதுவும் பெருசாக வரல. தெலுங்கில் கொஞ்சம், கன்னடத்தில் கொஞ்சம், மலையாளத்தில் கொஞ்சம் பண்ணாங்க. ஆனால் 91லேருந்து 2003 வரைக்கும் நல்லா புகழின் உச்சத்தில் இருந்தாங்க. சில படங்கள் ஒவ்வொன்றா இங்கே ஒரு சக்ஸஸ் ஆகும், அங்கே ஒரு சக்ஸஸ், இங்கே ஒரு சக்ஸஸ். சில படங்கள் அப்படியே வரும் இல்லையா, அந்த படங்கள்லாம் நல்லா வந்தது. அதில் வச்சு இவங்க கொஞ்சம் பண்ணாங்க. அது பிறகு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவர் வந்து சங்கர் அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அங்கே அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டாங்க. போயிட்டு அங்கே தான் இருந்தாங்க கொஞ்ச நாள். அங்கே இருக்கும்போது அவங்க குழந்தைகள்லாம் பிறந்தது. அந்த குழந்தை கொஞ்சம் இதாகிடுச்சு. கொஞ்சம்
அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள என்ன ஒரு கருத்து வேறுபாடு என்ன, பெரும்பாலும் நடிகைகள் வாழ்க்கை வந்து ஒன்று விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கணும். சில நடிகைகள் விட்டு கொடுத்து அப்படியே அந்த லைஃப்பை மாற்றிட்டு போயிருப்பாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதவி, மோகினி, இங்கே மோகினியை மோகினிங்கிற பேர் நடித்தாங்களா, அவங்க வந்து ஒரு கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிட்டாங்க. ஓகே. அதே மாதிரி எல் விஜயலட்சுமி அப்படின்னு சில பேர்லாம் அவங்க கல்யாணத்துக்கு பிறகு அப்படியே நடிகை நதியா, ஆமாம், எல்லாமே அவங்க மாற்றிட்டு போயிடுறாங்க. இப்போ சினிமா நமக்கு தேவையில்லை, இப்போ சராசரி பெண்ணாக மாறிடலாம் அப்படின்னு. நீங்கள் சினிமா நடிகைங்க நினச்சிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு இன்றைக்கி எந்த ஷூட்டிங்கு, எந்த கார் வரும், எந்த படத்தில் போய் நடிக்கலாம், அவருடைய செலவு தான் நடக்கும். அவருடைய செலவில் வந்து நல்லா சாப்பிட்டு ஜாலியாக மேக்கப்லாம் போட்டு விதவிதமாக நடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டு நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுங்க, ஒரு பைசா செலவு இல்லாமல். இதே ஞாபகத்தில் நீங்கள் லைஃப்பில் கல்யாணத்தில் ஆன பிறகு முடியாது. கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு குடும்பஸ்திரியாக மாறிட்டீங்கன்னா குடும்பஸ்திரியாகவே நீங்கள் இருக்கணும். அதுக்கான கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு என்ன தேவை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்தால் தான் உண்டு. அங்கேயும் போயிட்டு நான் நடிகை மாதிரி மேக்கப் போட்டு நான் கால் மேலே கால் போட்டு கூட வேலை பார்க்கட்டும் அப்படின்லாம் முடியாது. நீங்களும் வேலை பார்க்கணும், நீங்களும் குடும்பஸ்திரியாக இருக்கணும். நதியா வந்து பீக்கில் இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணாங்க, போனாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க வரல. ஆமாம் ஆமாம். ஒரு நல்ல லைஃப் ஆச்சு. அவங்க இப்போ குழந்தைங்கள்லாம் வளர்ந்து அது இதான பிறகு தான் ஒரு கட்டத்தில் வந்து இதில் வந்து நம்ம ஜெயம் ரவியுடைய படத்தில் வந்து நடிக்கிறாங்க. சன்னா மகாலட்சுமி, எம் குமரன் சன்னா மகாலட்சுமி அதில் நடிக்கிறாங்க, அம்மாவாக நடிக்கிறாங்க. அது ஒரு நல்ல இன்னும் இப்பவும் பார்த்தா அவங்க தன்னுடைய உடல் கட்டை அப்படியே வச்சுருக்காங்க. அதாவது கணவன் மனைவி குழந்தை இவங்க பொறுப்பாக பார்த்துக்கிட்டு ஒரு குடும்பஸ்திரியாக இருந்தாங்க, வந்து போனாங்க. அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரேமனும் இல்லை. நீங்கள் அந்த இடத்துல வந்து நான் ஒரு நடிகை இங்கே ஒரு பந்தம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல குடும்பம் இதாகிடும், பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும், 2 பேரும் பிரிய வேண்டிதான், இப்படி வந்துடும். இந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து பிரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்தாங்க. அவங்க வந்து மறுபடியும் சில படங்கள் முயற்சி பண்ணாங்க, பெருசாக எடுக்கலை. ஏன்னா இப்போவே தமிழ் சினிமாவில் வந்து எழுதப்படாத ஒரு சட்டம், சினிமாவில் எழுதப்படாத சட்டம், ஒரு நடிகை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதோடு சரி. அதுக்கு பிறகு அவங்க அக்கா, அண்ணி, அம்மா, அவ்வளோதான். இந்த கேரக்டர் தான். ஏன்னா ஹீரோவும் சரி ரசிகர்களும் அப்படி பார்க்க மாட்டாங்க. அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே வந்து ரசிகர்கள்லாம் லவ் பண்ணுவாங்க, ஹீரோவும் லவ் பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்குவாங்க. கல்யாணம் ஆகிட்ட பிறகு இவங்க வந்து இப்படி நடிக்கிறாளே அப்படின்னு இவங்களுக்குள்ளே டென்ஷன் ஆகிடும். அதனால் இப்போ ரசிகர்களும் பார்க்க மாட்டாங்க, ஹீரோக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது ரெண்டாவது கட்டம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி அவங்க கல்யாணம் ஆகிட்டு குழந்தைலாம் ஆன பிறகு வந்தாங்க. பெருசாக வாய்ப்புகள் இல்லை. பெருசாக உங்களுக்கு அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற அப்போ வந்து இன்னொருத்தர் ஒரு வெள்ளைக்காரன் கூட சேர்ந்து வாழ்ந்தாங்க கொஞ்ச நாள். அடுத்து சங்கருக்கு அப்புறம். ஆமாம், ஓகே. சங்கருக்கு பிறகு இன்னொருத்தர் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு பிறகு ஒரு பெரிய தொழிலதிபரோடு சென்னையில் ஒரு தொழிலதிபருடைய இதில் ஒரு முறை ஒரு ஸ்டேடியத்தில் போய் ஒரு கிரிக்கெட் இது ஆடுற மாதிரியான ஒரு ஸ்டேடியத்தில் போயிட்டு அதெல்லாம் பண்ணாங்க. இந்த ஸ்டேடியத்துக்கு சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் மேலே அவருக்கு இவங்கள பார்த்து ஒரு கிரக்கம் வந்துருச்சு. இவங்களும் போயிட்டு அந்த இதாயிட்டாங்க, மிங்கிள் ஆயிட்டாங்க. அதே சமயத்தில் வெள்ளைக்காரங்க யாரோ கூட இருக்கும்போது இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது என்னாச்சுன்னா அந்த தொழிலதிபராக தான் இந்த ப்ரெக்னெண்ட் ஆனதாக சொல்லி அவர்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கரைச்சிட்டு கேள்விப்படுறோம், சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ தொழிலதிபர் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க. ஆனால் காரணம் அவர் கிடையாது, அவரும் பயந்து போய் கொடுத்துட்டார், பேர் கெட்டு போயிடுமே அப்படின்னு. அவர் பெரிய அமௌண்ட்டு. ஆமாம், பெரிய அமௌண்ட்டு. அன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கினாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிறகு வந்து வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு லைஃப் வேறு மாதிரி. அப்புறம் விவாகரத்து போயாச்சு. அதுவும் அடுத்ததும் அந்த மாதிரி பெருசாக உண்மையில். அதுக்கு பிறகு இவங்க வந்து சினிமாவும் பெருசாக இல்லை, மாடலிங்கும் போக முடியாது நீங்கள், அதுக்கான சூழல் இல்லை. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் தலை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபியில் கருத்து சொல்ல ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி சேர்த்துக்கல, கட்சி ரீதியாக ஒன்றும் இன்வால்வ் ஆகல. பட் வெளியிலேருந்து ஆதரவு அண்ணாமலை கூட வேணான்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அண்ணாமலையார் கூட கவர முடியல அவரால். கவரும் அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அவர், என்னன்னு தெரில. சரி, 50 வயசு ஆயிடுச்சுன்னு அவர் நினச்சிருக்கலாம் இல்லையா. நான் சின்ன பையன், அவங்க 50 வயசு ஆயிடுச்சு, அது நினச்சிருக்கேன்னா என்னன்னு தெரில. அப்போ வந்து அவங்க பிஜேபியில் இல்லை, ஆனால் பிஜேபி சார்ந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அந்த பார்ப்பனியம் சார்ந்த மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அவங்க பேச அது சில இடங்களில் வந்து சில பெருசாக பேசப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ மீடியாக்கள்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பித்தோம்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து நம்ம பெரிய ஆள் தான், நம்மளை பேர் நிறைய நடிகையை வந்து அரசியல் விமர்சகராக மாற்றிட்டாங்க. மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி பேச இவங்களுக்கு பெரிய ஒரு
இது கிடைச்சது. அந்த புகழின் வெளிச்சம் பெருசாக போகணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் கடைசியாக பேசும்போது ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு பெரிய குடும்பத்தையே தாக்குற மாதிரி பேசிட்டாங்க. ஒரு அதாவது நீங்கள் பேசுனது ஒரு தெலுங்கு குடும்பத்தை தெலுங்கர்களை அவங்கள வந்து அவங்க தேவதாசி குலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியும் அல்ல உங்கள் மாமா வேலை பார்க்குறவங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுனாங்க. அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்க. இது மிகப்பெரிய அந்த அந்த வார்த்தைகள் பயன்படுத்திடக்கூடாது. இந்த மாதிரி சொல்லவே கூடாது. கண்டிப்பாக. அதாவது ஒரு சமூகத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த சமூகத்தை பற்றி அந்த சமூகம் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்குன்னு தெரியணும். ஆனால் இந்த தெலுங்கர் சமூகத்தை வந்து தமிழுக்கு நிறைய சேவை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் இங்கேருந்து புரிஞ்சவங்க தானே சார், இங்கேயே இருக்காங்க. ஆமாம், இங்கே இருக்காங்க. தமிழுக்காக நிறைய அந்த இலக்கியங்கள் நிறைய படைச்சிருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமாக அவங்கள பற்றி ஆய்வுகள் நிறைய வரும். நிறைய தமிழுக்காக உழைச்சிருக்காங்க அவங்க. அதெல்லாம் நீங்கள் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு அந்தப்புறத்தில் இருக்கிற இவங்களுக்கு சேவை பண்ணவங்க தானே அப்படின்னு ஒரு அசிங்கப்படுத்துறது இவங்க அசிங்கப்படுத்தினாங்க. அதுதான் அவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தலைக்கு மேலே இருந்த கத்தியாக விழுந்தது. அதுக்கு முன்னே வரைக்கும் இவங்க என்னென்னமோ பேசுனாங்க. பல தடவை பல பேர் பேசுனாங்க. அதை பெருசாக எடுத்துக்கல. பல சமுதாயம் சார்ந்து பேசியிருந்தாங்க. அதோட பெருசாக போகல. ஆனால் அது கூட சில பேர் சரி அது ஒரு இது லூஸ் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க சில பேர். அது அப்படி தான், அது என்ன பேசணும், அது பெருசாக இதா அப்படிங்கிறோம், அதையும் வளர்த்து விடுவானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டாங்க. இப்போ பேசி அது ஒரு பெருசாக பேசுனதும் இல்லாமல் அதை நான் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து அதே மீடியாக்களில் தான் நீ பேசுனதான் பாருமான்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு இல்லை நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படி. இது நான் பேசவே இல்லைன்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் தவிர சித்தரிக்கப்படும் சொன்னிச்சு. நம்ம ரிப்போர்ட் சார் சும்மா விடுவாங்க இல்லாந்தப்பா நீ பேசுன அப்படியே இருக்குன்னு ஆதாரத்தை காமிச்சோன்னா இல்லை நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னாங்க. மறுபடியும் நான் யாரோ தூண்டுதல் முறை பேசிட்டேன். இப்படி பல வகையில் பேச உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சரி இவங்களை வந்து ஒரு வழியாக்கணும்னு மேல இடத்துலையும் நினச்சிடறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த 2வது ப்ரெஸ் மீட்டை தவிர்த்து இருக்கலாமோ கஸ்தூரி? ஆமாம், அதுக்கு இல்லைன்னா கூட சரி அப்படியே கடந்து போயிருப்பாங்கல்ல. ஆமாம், அதாவது சொன்னது இல்லாமல் தமிழர்கள் மட்டும் நீங்கள் இவங்க யாரோ அந்த தெலுங்கர்கள் இவங்க ஒரு அரசனுக்கு சேவை பண்ண பெண்களுக்கு சேவை பண்ணவங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போது பிராமணர்கள் மட்டும் தமிழர்கள்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. யார் பிராமணர்கள் யாரும் தமிழர்னு சொல்லலை. அதானே, தமிழ்நாட்டில் பிறந்த யாராக இருந்தாலும் தமிழர்கள் தான். கண்டிப்பாக. முஸ்லீம்களே வந்து முஸ்லீம் தமிழர்கள்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்க வந்து நாங்கள் முஸ்லீம் உருது முஸ்லீம் அப்படின்னு யாரும் சண்டை போடலையே. இப்போ இதில் நீங்கள் நார்த் அந்த சைடில் போனீங்கன்னா திருநெல்வேலியில் சைடு போனீங்கன்னா தமிழ் முஸ்லீம் தான் சொல்லிக்கிறாங்க. அவங்க தமிழ் தான் தாய்மொழி, அவங்களுக்கு உருது கிடையாது. அவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாமே தமிழ் தான் தாய்மொழி. நீங்களும் அதே மாதிரி சொல்லுங்கள், நாங்கள் தமிழர்னா சொல்லுங்கள். பிராமணர்கள் நாங்கள் சமஸ்கிருதம் பேசுவோம், நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் தமிழர்கள் தான் சொல்கிறாங்க. எல்லோருமே தமிழர்களை தான் இருக்காங்க. இப்போ பத்திரிகை நடத்துகிற தினத்தை விகடன் நடத்துகிறதுலாம் தமிழர்கள் தானே, அவங்க எல்லாமே தமிழர்கள் தானே. அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணது ஏதுன்னா ஒரு பெரிய குடும்பத்தை, யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சு. கண்டிப்பாக அந்த குடும்பத்தை வந்து மென்ஷன் முக்கியமாக சொன்னதுனால தான் அது பெரிய விஷயமா போச்சு. அவங்கள நீங்கள் சொல்ல தேவையில்லை. அவங்க தமிழர்கள் அப்படி அவங்க தமிழர்கள்ங்கிறது உறுதிப்படுத்திட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு நிறைய உழைச்சிருக்காங்க, உறுதிப்படுத்திட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி சொன்னது இல்லாமல் நீங்கள் வந்து அவ்வளோ தைரியமாக பேசிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒளிஞ்சிடுறீங்க. போயிட்டு ஒளிஞ்சதை போய் கடைசியில் எங்கன்னா தெலுங்கரை பற்றி போய் பேசிட்டு ஒரு தெலுங்கு ப்ரொடியூசருடைய கஸ்டடியில் தான் போய் இதாக பண்ணுறீங்க. ஓ ஆமாம், தெலுங்கு ப்ரொடியூசருடைய கஸ்டடியில் தான் போனாங்க. கடைசியில் அவருடைய வீட்டிலேருந்து தான் பிடிச்சாங்க. ஓ அங்கே தான் அரெஸ்ட் பண்ணது? அங்கே தான் அரெஸ்ட் பண்ணது. அங்கே தான் இப்போ கதவு கேஷுவலாக போய் கதவு திறந்தால் போலீஸ் நிற்கிது. இல்லை நான் வந்து இங்கே குழந்தையோடு இருக்கேன், குழந்தையை பார்த்துக்கிறது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்கம்மா. குழந்தை காட்டி இது காட்டி நான் வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி இல்லை நான் வந்து நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன். நீங்கள் அப்போவே சரண்டர் அடைய வேண்டியது தானே. போய் ஒளிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து சரண்டர் அடைவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு தப்பு தான். நீங்கள் போய் ஓடி ஒளிஞ்சிட்டீங்க. தைரியமாக நான் பேசலைன்னா நீங்கள் தைரியமாக நின்றுருக்கலாம். கண்டிப்பாக. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சு போச்சு. கோர்ட்டு கூட ஜாமீன் கொடுக்கல. நீங்கள் போனதே மதுரையில் கோர்ட்டில் எப்படியே அவா கொடுத்துருவான்னு நினச்சாங்க. அவளே வந்து குதிச்சுட்டார் அவர். என்னையா அப்படி கேவலப்படுத்திருக்க அப்படின்னு. ஏன்னா அவர் அப்படி ஜாமீன் கொடுத்தோன்னா அவரை மேலே தான் ஒரு பெரிய இதாக போயிருக்கும். அவருக்கு தெரியும். ஒரு சமூகத்தையே நீங்கள் இழிவுபடுத்திட்டு நீங்கள் வந்து ஒரு நான் பேசலை, நான் தெரியாமல் பேசிட்டேன்னா சொல்ல முடியாது. பேசிட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க. பேசாமல் சரண்டர் ஆகிருந்தா அப்போவே ஈஸியாக போயிருக்கும். அந்த விஷயம் பெருசாக போயிருக்கும். ஓடி ஒளிஞ்சி போயிட்டு கடைசியில் வந்து எந்த தெலுங்கு மக்களை நீங்கள் இழிவுபடுத்தினீங்களோ அதே தெலுங்கு டைரக்டர் ப்ரொடியூசருடைய கஸ்டடியில் போய் அவர் வீட்டிலேருந்து கைது பண்ணியிருக்காங்க.
இப்போ அவருடைய நட்பு அந்த நிறைய தெலுங்கு டைரக்டரும் நடிகரும் இவங்களுக்கு நட்பில் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா. அந்த நட்பில் தான் போயிட்டாங்க. ஆனா நான் ஓடி ஒளியல அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்களா சார்? ஓடி ஒளியல்னா இப்போ எங்கே இருந்தீங்க? அப்போ நான் இப்போ ஷூட்டிங்ல இருந்தேன். ஷூட்டிங் கிடையாது, நைட் ஷூட். நைட் ஷூட்டாக வீட்டில் தானே ஷூட்டிங். அவருடைய ப்ரொடியூசருடைய வீட்டில் தானே இருக்கீங்க. ப்ரொடியூசர் வீட்டில் என்ன ஷூட்டிங் உங்களுக்கு? என்ன ஷூட்டிங் சொல்லுங்கள்? கில்மா படமாக எடுக்கிறீங்க, நைட் ஷூட்டிங்கு. அங்கேயே ஷூட்டிங் இருந்தீங்க, வீட்டில் இருக்கீங்கன்னா கதவு தட்டி உங்களை கூப்பிட்றாங்க, அங்கே தான் இருக்கீங்க, மாட்டியாச்சு. இப்போ குழந்தையோடு இருக்குது, நாங்கள் கெஞ்சுறீங்க போலீஸ்கிட்ட, இல்லை ப்ளீஸ் 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 என்னை நான் இது பண்ணுங்க, நானே சரண்டர் ஆகிறேன், குழந்தை வேறு பார்த்துக்கணும், குழந்தை யார் பார்த்துக்குவாங்க தெரியல, அப்படி இப்படி. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் வாங்கம்மா. இவங்களும் வந்து கூலாக அவங்கள ஒன்றுமே அதட்டலை, மிரட்டலை. அவங்க வழியிலே போயிட்டு அமைதியாக போயிட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் எதுக்கு சார் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் வண்டியிலே இது கூட்டி வரணும்? ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு அங்கே ஹைதராபாத்தில் போயிட்டு ஒளிஞ்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்காக ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டுலாம் பிடிச்சிட்டு போவாங்களா என்ன? ஃப்ளைட்டுக்கு இதுக்கெல்லாம் போனீங்களா? இப்போ ஒரு பெரிய மீடியா வரும், இது வரும், பெருசாக இவங்க அப்போ கத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, என் குழந்தை இருக்குது, எனக்கு இழுத்துட்டு போனாங்க, அப்படி இப்படின்னு கதை விடுவாங்க. நடிகை தானே, நடிப்பாங்கள்ல. அதை என்னத்துக்கு வேஸ்ட்டு பண்ணோம்? அப்புறம் இதை நீங்கள் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போய் இது போயிட்டு வழக்கம் போல் ஒவ்வொரு தலைவர் என்ன பண்ணுறோம், நாம் அரெஸ்ட் பண்ணும்போது கூப்பிட்டு போகிறாங்களே, ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்லாம் பல தலைவர் தண்டனை. ஆமாம், போக வர இழுத்துட்டே போவாங்கள்ல, அதுவே ஒரு தண்டனை தானே. அங்கேருந்து வர்றதுக்குள்ளே இவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்பாங்க. சரி, நம்ம இப்படிலாம் பேசப்பட்டோம், ஒரு நடிகைன்னு கொண்டாடப்பட்டோம், யாரெல்லாம் விசில் அடித்தாங்க, நம்மளை பார்க்காமவே அலைஞ்சிட்டு இருந்தாங்க, இப்படி ஆயிடுச்சே, ஒரு வண்டிக்குள்ளே உட்கார வச்சு நம்மளை இழுத்துட்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இதுவே மிகப்பெரிய கேவலம் தானே. கண்டிப்பா. நேற்று நைட்டு புழலோட தூங்கவே இல்லையா? ஆமாம், ஒரே மன உளைச்சல் இருந்தால் சொல்கிறாங்க. ஆமாம், எப்படி தூங்க முடியும் உங்களுக்கு? புடலில் போயிட்டு புடல் நான் ஏசி ரூமாக உங்களுக்கு கொடுக்க முடியும்? நீங்கள் விஐபியா என்ன? விஐபி நீங்கள் நடிகையாக இருக்கீங்க, நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன ஒரு எம்பியா இவங்களாம் என்ன சேவை பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு ஸ்பெஷலாக இல்லாட்டி நீங்கள் சசிகலா அம்மாவாக இருந்தால் நல்ல பணத்தோடு நீங்களே ஏதாச்சும் ஒரு ரூம் ஒன்று ஏற்பாடு பண்ணி இருக்கலாம், கண்டிப்பாக ஃபேன் வச்சு. ஆனால் இவங்க அரசியல் கைதி மாதிரி கொஞ்சம் நல்லதாக கொடுத்துருப்பாங்க, சாதாரண கைதி மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. சாதாரண கைதியாக நீங்கள் அங்கே அப்போது உங்களுக்கே எவ்வளோ கொசு கடிக்குதுன்னா சாதாரண கைதிகளுக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? அவங்களே ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பாங்களே. இப்போ நீங்களும் படுத்தான் ஒரு 15 நாள் இல்லை பிடிச்சதை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு. ஆமாம், சனி ஞாயிறு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கரெக்டாக பிடிச்சாங்க, கரெக்டாக நீங்கள் உள்ளே போயிட்டு 15 நாள் உள்ளே இருக்கீங்க. அதுக்கு பிறகு புத்தி தெளிஞ்சு பேச போகிறேங்கன்னு பார்ப்போம் அதை. ஆனால் நீங்கள் பேசின பேச்சே இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேசாத பேச்சுக்கு பேசாத வார்த்தைக்கு நீ எஜமா, பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன உங்கள் வாயில் தான் இருக்குது, உங்கள் வாயில் தான் 7.5 இருக்குது. ஆமாம், அந்த வாயிலேருந்து வந்த 7.5 தான் உங்களுக்கு 7.5 பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன தான் ஆளாக இருந்தாலும் என்ன பேச போகிறோன்னு தெரிஞ்சு தான் பேசியிருக்கணும். இவங்க தெரிஞ்சும் வேணும்னு திமிராக பேசியிருக்காங்க, தெரியாமல் பேசலை. அவங்க அந்த அளவுக்கு ஒரு உலக அறிவு இல்லை, அவங்க எனக்கு எது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தெரியும் யாரை பற்றி பேசுகிறோம், ஏன் பேசுகிறோன்னு தெரியணும். தெரிஞ்சு நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான். பாவத்தின் சம்பளம் மரணம். கண்டிப்பாக. அதான் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ, நீங்கள் என்ன வாள் எடுத்தாலும் கத்தி எடுத்தாலும் அது மூலம் தான் உங்களுக்கு ஒரு இதுதான். நீங்கள் பேசிய பேச்சு தான் உங்களை உள்ளே உட்கார வச்சுருக்கு. இனியாவது அவங்க திருந்துவாங்களா, இது பண்ணுறாங்க வேற, திருந்தி ஆகிட்டு என்ன வருது சொல்லுங்கள். இல்லை, இப்போ இவங்க சரியான ஒரு வாழ்க்கையை இப்போ முறையாக கொண்டு போகிறதுக்கு என்ன காரணம் சார்? சில பேர் வாழ்க்கையை ஒரு குறைஞ்சளவே இருந்தாலும் நமக்கு அந்த இதை வச்சு சிறப்பாக இப்படி கொண்டு போயிடும். அல்லது நமக்கு வேறு விஷயம் தெரியும், நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஏற்படுத்தலாம். சில பல நடிகர்கள் இருக்காங்க, பல நடிகைகளுக்கு தனியாக ஒரு பிஸ்னஸும் பண்ணுறாங்க. ஏன் நயன்தாராவும் ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி நீங்கள் ஒரு சினிமாவில் இருந்தோம், அது பிறகு ஒரு பணத்தை வச்சுப்போம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், அது சைடில் போட்டோம், அதை மேற்கோள் பண்ணிட்டு அப்புறம் நமக்கான வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சி சில பேர் அந்த குடும்பத்தை அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. இவங்க காலமெல்லாம் நான் நடிகையாக இருந்து என் கிளாமரை வச்சே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன்னா முடியாது. கிளாமருங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே கிடையாது, யாராக இருந்தாலும். நடிப்புங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே கிடையாது. அதுக்கு பிறகு ஆயாவா, அம்மா, ஆத்தா, இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் தான் வரும். அதுவும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு போட்டி, நிறைய போட்டி இருக்குது. நீங்கள் இருந்த இந்த பணத்தை
பணமோ செல்வமோ வச்சுக்கிட்டு நீங்கள் லைஃப்பை நல்லா பண்ணியிருக்கலாம். வீடு பெருசாக ஒரு வீடு இருக்குது, அவ்வளோ பெரிய வீடு இருக்குது சென்னையில், இதெல்லாம் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் லைஃப்பை உட்காந்து பண்ணலாம். எதுக்கு இந்த லூஸ் டாக்கிங் விடணும்? இல்லை இவங்க இல்லை நம்ம என்ன பேசுன்னு தெரியாமல் பேசுகிறாங்களா எப்படி? இல்லை ஒரு ஆரம்பத்தில் இவங்க பெருசாக எடுபடலை. சில மீடியாக்களில் பேச பேச இவங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கம்மா சிவப்பு கம்பளம் விரித்து பேசுகிற மாதிரி கூப்பிட ஆரம்பித்து இவங்க பேசுகிறதும் நிறைய பேர் கவனிக்க ஆரம்பித்து அது கமெண்ட் பண்ண ஆரம்பித்து பெருசாக பரபரப்பு ஏற்படுது. ஓகே, நம்மளை பற்றி நாம் ஒரு பெரிய ஆள் தான் போல் இருக்கு, நம்மளை பற்றி நிறைய இது இருக்குன்னு நாம் தான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்னு ஏறக்குறைய ஐஸ்வர்யா ராய் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அவங்கள தான். கண்டிப்பாக. ஆனால் அவளை பற்றி இன்னொரு விமர்சனம் சார், நல்ல ஒரு குடிகாரி அப்படிலாம் ஒரு பேர் வந்துச்சு. அது கூட இப்போ ரீசெண்டாக சொன்னாங்கல்ல, யாருங்க குடிக்காரு, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. உண்மையில அந்த பழக்கம் இருக்கா அவங்களுக்கு? பழக்கம் இல்லாமல் இருக்காது, இருக்கும். எல்லா பழக்கமும் இருக்கும், அது வெளியே தெரியாது, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதாவது பிராமின்ல நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, சாப்பிடாதவங்க இருக்காங்க. அதை எல்லோருமே நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக குறிப்பிட்ட சில பேர் சாப்பிட்றாங்க, அதனால் வந்து எல்லாமே அவங்க மாதிரி தான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி குடிக்கிற ஆட்களும் இருக்காங்க. இவங்களும் அதை உண்டு பழக்கம் இல்லாமல் இருக்காங்க. நடிகையாக வந்த பிறகு அந்த பழக்கங்கள் இருக்கும். அமெரிக்காவில் அவர் வாழ்ந்து வந்துட்டாங்க. ஆமாம், அது குளிர் பிரதேசம் அதெல்லாம் இல்லாமல் இருக்காது, எல்லாமே இருக்கும். ஆனால் வெளியே நம்ம இப்போ யாரும் பர்சனலாக நடந்துட்டோம். வீடுக்குள்ளே ஒவ்வொரு வீடுகளில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அதுக்குன்னு ஒரு பீரோ இதே ஒரு பார் செட்டப்பே வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஏரியா மட்டும் நமக்கு தெரியாமல் இருக்கும், அது அவங்களுக்கு மட்டும் தெரியும். இது எல்லாமே உண்டு. இவங்க வெளியே வந்து இப்போ பொதுமக்கள் மத்தியில் நான் தான் என்ன மாதிரி உத்தமர்கள் யாரும் இல்லை அப்படின்னு காட்டிக்கிறது அது சொல்கிறது. பேச்சாடா பேசினேன் அப்படின்பாங்களே, அந்த மாதிரி தான். நீங்கள் என்னென்ன இவங்க ஒன்றும் இல்லை, இவங்க வந்து வந்தாங்களா ஏதாச்சும் ஒரு நடிகை ஒரு கட்சியில் சேர்ந்துட்டோ, நீங்கள் அரசியலுக்கு வரணும் ஆசைப்பட்டிருந்தா அது கட்சியில் சேர்ந்துருக்கலாம். கட்சி காப்பாற்றோம் எத்தனை நடிகை காப்பாற்றி இல்லைச்சு பிஜேபி எதிலே ஒன்று சேர்ந்துருக்கலாம். நீங்கள் எதிலேயும் நீங்கள் இல்லாமல் நீங்கள் தனியாக இந்த ஒரு சொன்னார்ல சீமான் என்ன சொன்னார், இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, நடுவில் நின்றேன்னா லாரி அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு. அதுதான் இது. அதாவது நடுவில் நிற்கலாம், நீங்கள் போகிறவரெல்லாம் நீங்கள் கலாய்ச்சிங்கன்னா போகிறவரெல்லாம் சண்டை கிழித்திங்கன்னா என்ன ஆகும், லாரி அடிச்சுட்டு போகிற மாதிரி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கட்சியை சார்ந்து ஒரு கம்யூனிஸ்டோ இதுலேயோ இருந்திருக்கேன், அல்லது பெண்களுக்கான ஒரு சமூக ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்புக்குடைய தலைவியாக இருந்திருக்கேன், அல்லது ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சு அதை வச்சு நிறைய பேர் சம்பாதிக்க. பத்மினியை வந்து அமெரிக்கா போன பிறகு ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்த இராணுவ வீரர்கள் பசங்களுக்கெல்லாம் டான்ஸ் கிளாஸ் கற்றுக் கொடுத்தாங்க. அங்கே நிறைய சம்பாதிச்சாங்க அவங்க. இவங்களால முடியுமே. இவங்களே வந்து சுகன்யா கூட பண்ணாங்களே, அங்கே போய் அவங்களும் அந்த மாதிரி பண்ணாங்க. அது பண்ணலாம். நீங்கள் அதை நீங்கள் வந்து ஒன்று அரசியல்னால் அரசியலுக்குள்ளே இருக்கணும், ஏதாச்சும் ஒரு கட்சியை சார்ந்து போயிடும். நீங்கள் நான் ஒரு அப்போ வந்து இந்து முன்னணி எதில் சாரி எது இந்து மக்கள் கட்சி அவர் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அந்த வீடியோவே அவருடைய இதில் தான் வந்திருக்கு. ஆமாம், அஜய் சம்பத் இல்லை ஒரு பெரிய கட்சியாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது ஒரு துண்டு துக்குடாவில் போய் சேர்ந்துருக்கீங்க, அதன் மூலம் என்ன பண்ண முடியும்? அவருடைய பையனே இப்போ உள்ளே போய் மாட்டியிருக்கான். ஆமாம், அவனாலே இவரை காப்பாற்ற முடியாது. நீங்கள் சேர்றீங்கன்னா ஒரு நடிகையாக இருக்கீங்க, ஒரு பெரிய நடிகை கட்சியில் போய் சேர்ந்தால் அப்போ இதில் சேர்ந்தாங்களா அதிமுகவில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, நல்ல போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஜேபியில் போய் சேர்ந்துருக்கலாம். நீங்கள் அந்த ஒரு கட்சியை காப்பாற்றணும்னு போயிருக்கலாம். நீங்கள் அந்த கட்சியில் இருந்துட்டு பேசும்போது அந்த கட்சியின் குரலாக இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பும் இருக்கும். அது இல்லாமல் தேவையில்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தையும் குறிப்பிட்ட ஒரு பெரிய குடும்பத்தையும் நீங்கள் இழுத்ததுனால நடுத்தெருவுக்கு வந்து நிற்கிறீங்க. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னா. மிக்க நன்றி சார். நன்றி. நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.